காம்ப்டன் எஃபெக்ட்னா என்ன, எதுக்காக அதுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாங்க. காம்ப்டன் எஃபெக்ட்னா ஒரு ஹை எனர்ஜி ஃபோட்டான் லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரான் அல்லது ஜீரோ வெலாசிட்டியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வந்து ஹிட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் இன்சிடென்ட் ஃபோட்டான்ஸ் சம் ஆங்கிளில் டீவியேட் ஆகி ஸ்கேட்டர் ஆகி போயிடுது, வேறஸ் எலக்ட்ரான் ரீகாயில் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஃபெக்டில் என்ன பியூட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஸ்கேட்டர்டு ஃபோட்டானோட ஃபைனல் எனர்ஜி ஒரு வேவ் லென்த் எதை வச்சு டிசைட் பண்ணப்படுது அப்படின்னா இன்சிடென்ட் ஃபோட்டானோட எனர்ஜியை வச்சு கிடையாது, வேற ஸ்கேட்டர்டு ஆங்கிளை வச்சு தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இதில் என்ன பியூட்டி அப்படின்னு கேட்டால், நம்மளோட நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ்லேயும் சரி, ரிலேட்டிவிஸ்டிக்ஸ் தியரிலையும் சரி, நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே மொமெண்டம் கன்சர்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. குவாண்டம் ஃபிசிக்ஸ்லேயும் அதே தான் சொல்லப்படுது. ஆனால் பியூட்டி என்னென்னா, ஃபோட்டான் மாதிரியான மாஸ்லெஸ் பார்ட்டிகல்ஸும் ஏதாவது ஒரு வினையில் ஈடுபடும் போது அவங்களுக்கும் மொமெண்டம் கன்சர்வேஷனோட தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மொமெண்டம் கன்சர்வ்டு ஃபார் மாஸ்லெஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா E=mc² ஐன்ஸ்டீன் சொன்னதை எப்படி நம்ம இங்கே மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா ஈயும் எம்மும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படிங்கிற பியூர் எனர்ஜிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக அதனோட மாஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ப்ரூவ் பண்ணப்பட்ட போது குவாண்டம் மெக்கானிக்ஸ்லேயும் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக தான் நமக்கு இந்த காம்ப்டன் எஃபெக்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுதான் இதுக்கு நோபல் ப்ரைஸையும் வாங்கி கொடுத்துச்சு. ஸோ P=h/λ அப்படிங்கிற ப்ரூஃபில் மொமெண்டம், லாம்டா இந்த ரெண்டும் நமக்கு ஒரு புது ஐடியா டுவர்ட்ஸ் மாஸ்லெஸ் ஃபோட்டான்ஸ் மொமெண்டம் கன்சர்வேஷன். இதுதான் நம்மளுக்கு காம்ப்டன் எஃபெக்டுக்கான நோபல் ப்ரைஸ் கிடைச்சதுக்கான ரீசன். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.